சண்டே வந்து விடிஞ்சு விடியாம வந்துட்டா அப்படி தலைவா என்ன பண்ணுவாங்க. பேக் நல்லா இருக்கு. பேக் நல்லா இருக்கு. யார் பேக் நல்லா இருக்கு? இந்த பேக் நல்லா இருக்கு. இந்த பேக் நல்லா இருக்கு. வெளியே அவங்க போனா 250 ரூபா சொல்லுவாங்க. சரி 600 வாங்கி போட்டா யூஸ் பண்ணலாம். சரி அதை நீ போடு. கை காட்டல அதனால காலகாத்தால எந்திரிச்ச உடனே நீ போய் காலைல வந்து ஜிப்பு போறதுக்காக எழுப்பி விட்டா அப்படி. சண்டே வந்து இப்படிதான் ஆரம்பிக்கும். காலகாத்தாலே வந்து அதை கிளிக் பண்ணணும். சுத்தமா ஆரம்பிக்கும். காலைல கொடுத்தாலும் 50 ரூபா போட்டுலாம். நம்ம போட்டு வீணாக்கணும். அதான் விஷயம். அதான் கொஞ்சம் யோசிச்சு ஆக வந்து நல்லா இருக்கிறதுல வீணாக்கிறதா எங்களுக்கு பிடிக்கும். அதான விநாயகர் அடுத்த பத்தி செய்ய மாட்டோம். அதான் விநாயகர் நமக்கு தெரிஞ்சிட போற அந்த அனுபவம் தான். காலைல பேக் போடுவோம். ஞாயிற்றுக்கிழமைனா அப்படிதான் இருக்கும். என்ன பண்றீங்க? நீ என்ன பண்ண சொல்லுது நீ? அப்புறம் என்ன பண்றீங்கன்னு கேக்குற? கரெக்டா போட்டு பார்ப்போம். தாண்டா ஜிப்பு கம்பெனில வேலை பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் சின்ன அளவுதான் அது. ரொம்ப இன்சூக்கும். ரொம்ப இழுத்தா உடச்சிக்கும். உடச்சிக்கும். என்னன்னு தெரியல. இரும்பு கிடையாது, அது ஒரு மெட்டீரியல். என்ன மெட்டீரியல்? அது வந்து அது கம்பெனிக்காரன் இரும்பு போட்டா டக்குன்னு உடஞ்சிட மழைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இது உடஞ்ச மெட்டீரியல் போட்டதுதான் அடிக்கடி யூஸ் ஆகும். அடுத்த மக்கள் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி டீ போட்டு வாங்குன்ற மாதிரி தயாரிச்சிருக்காங்க. எத்தனை மணி தயாரிச்சிருக்காங்க. வேற மெட்டீரியல் போட்டா திருப்பி நிற்கும். ஆனா கம்பெனிக்காரன் நஷ்டமாயிடும், சம்பாதிக்க முடியாது. அதனால வந்து சீக்கிரமா வீணா போகக்கூடிய பொருளை போட்டுருக்காங்க. இது ஆக்சுவலி எங்க தெரியுமா ஆரம்பிக்கணும்? அந்த சைடுல போடணும் ஈஸியா. பிச்சுட்டு போவேன் பாக்குறியா? ஆனா பிச்சுட்டா மறுபடியும் தைக்கணுமே நம்ம. தச்சுக்காண்டிதான் தேம்பிட்டு பாரு. இப்போ நீங்க டைலர் வேற இல்ல, அதையே நம்ம வந்துட்டேன் நானு. உடையாம போட்டு பார்ப்போம். நல்ல ஒரு முயற்சி தானே. நம்ம வேலையை செய்ய போறோம், சும்மா உட்காந்து பார்க்க தானே போறோம். வேறதான் நீ இப்ப இந்த 10 ரூபாய் மிச்சம் பண்ற ரெடி. 10 ரூபா இல்ல, போனா 50 ரூபா பண்ணாது. கண்டிப்பா 50 ரூபா. காலையில நீ 50 ரூபாய் மிச்சம் பண்ண பெருமிதத்தோட இருக்கலாம்னு பாக்குறேன். இதுல போனோம், இது அங்க கொஞ்சம் நிற்கும், அதுக்காக பார்த்தா சரி வீட்டுல நம்மளே ஏதாவது பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இருந்து அதனால ட்ரை பண்றோம். இல்லைன்னா கடைக்கு தான் போவோம். குழந்தைங்க பாடலாம் கேட்டு கேட்டு மனப்பாடம் ஆயிடுச்சலாம். ரைம்ஸ் சுட்டி கண்ணுமா அந்த பாட்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். ஓகேவா கோயிந்தா? அந்த மாதிரி இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூடாக இருக்குது. இந்த ரொம்ப சூடாக இருக்குது. இந்த அந்த மாதிரி எல்லாமே சூடாக தான் இருக்கும். தும்பிச்சிக்கா 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 தும்பிச்சிக்கா. தைக்கணுமா? இந்த தைக்கிற தைக்கிறேன், அப்புறம் தைக்கணும். இழுத்தாவே நேரம் ஆகும். தைக்கும் போது மட்டும் தைக்கணும். கொஞ்சம் வரும் இங்கே இதெல்லாம் மாட்டுது. இது அந்த இந்த பக்கம் தான் ஜிப்பு எந்த பக்கம் போட்டுருக்கோம் அந்த பக்கம் தைக்கணும். இதுதான் கைது கூட தைச்சிக்கோங்களா? ஓகே இப்போ காட்டு என்ன இப்போ இதெல்லாம்
ஓகே, இது கொஞ்சம் நுணுக்கமான வேலை தான். கொஞ்சம் காலையில் மண்டை காய்ச்சல் வரும், பரவாயில்ல செஞ்சாச்சு. உடஞ்சி தீ போட்டுடலாம், அது உடஞ்சி போட்டால் ஓகே. சரி ஓகே, ரைட் தான். ஓகே தூக்கிட்டு போங்க உபகரணம். இப்படி இப்படி தான் சண்டையை பிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க பாப்பா கிச்சனுக்குள்ள? காலை உணவு. ஆஹா, ஆவி பறக்க சுண்டல். சுண்டலாக பட்டாணியா? தாளிப்பு ரெடி ஆகிட்டு இருக்கா? சரி, வந்துட்டேன். அந்த சுண்டல் தாளிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. என்னென்னமோ போட்டு கிண்டிட்டீங்க, கிண்ணதை சொல்லுங்க. அப்படி என்ன போட்டு கிண்டி? எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம். வெங்காயம் போட்டு ஒரே நிமிஷத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்பதான் வெங்காயம் கிரன்ச்சியா இருக்கும், சாப்பிடும்போது சுண்டலுக்கு நல்லா இருக்கும். சரி. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்குறப்ப தக்காளி போட்டு லைட்டா மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம். வெறும் சுண்டல் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போறோம். ஆமா, எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் சுண்டல் தான் இருக்கும். பயிர் வகைகள் தான் சுண்டல்னு சொல்லணும்னா, பயிர் வகைகள். ஓகேவா? அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு. மசாலா, பச்சை மசாலா போயிடுச்சு. சரி, ரைட்டு. இப்போ வந்து சுண்டல் போட்டு கிண்டி வேண்டியது. ஆமாம், நான் சுண்டல் வந்து ஆவி பறக்க இருந்துச்சு. அந்த சுண்டல் அவங்க வேக வச்சு வச்சுருக்காங்க அந்த சுண்டலை. ஓகே, போட்டாச்சு. சொல்லிட்டாங்க. போட்டு சிம்மில் வச்சு கிண்ட வேண்டியதுதான். நீங்கள் பார்த்து பயந்துடாதீங்க. என்னடா அது அன்னதானம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு தான் அந்த அன்னதானம். எல்லாமே செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுப்போம். இது வெள்ளை சுண்டல் கொஞ்சம் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி வலிக்கிட்டு வைக்கல வந்துட போகுது. இந்த நவுந்திங்கன்னா புடி துணி இருக்குது, அங்கே எடுத்துக்க. புடி தண்ணி எல்லாம் இது எடுத்துக்கோங்க. இடுக்கி இதில் வழுக்குது. உங்கள் குரங்கு மாமா வேற ஓடுது. சும்மா வெறுமனையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி லைட்டாக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டும் இருக்கும், சாப்பிடவும் தோணும். சோறு மாதிரி ஸ்பூன்லாம் போட்டு சாப்பிடாதீங்க. சோறு மாதிரி கையில் விட்டு அள்ளி சாப்பிட வேண்டியதுதான். ஏடி அதான் காலைல சிம்பிள் அண்ட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஆமாம், சண்டே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சாரி, பாலோட ஸ்டார்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுண்டல். ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்திருப்பேன். எப்படி இருக்கு டேஸ்ட்டு? உப்பு போடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்திருப்பேன். டேடி வந்து காலையில் ஜிப்பு போட விட்டார் என்ன. பாட்டை விட இந்த குழந்தைங்க ரைம்ஸ் நல்லா இருக்கு. அது உங்கள் குரலில் கேட்கும்போது இனிமையாக இருக்கு. உடனே வந்து என் குரலை வந்து ஒரு கிண்டல் கிண்டிடுறது. நான் அப்படி சுண்டல் இப்போ கிண்டுறேன்னா அந்த மாதிரி நீங்கள் கிண்டுறது. இதை வந்து உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது. மசாலாவோட இது ஜெல்லாகணும். அப்போ என்ன பண்ணணும், சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கணும். மனிதர்கள் சீக்கிரம் ஜெல்லா ஆகிற மாதிரி இதே வந்து இது சீக்கிரம் ஆகாது போட்ட உடனே அப்படியே. ஆமாம், உன்னை விட மோசம். சரி, உன்னை விட கொஞ்சம் கம்மி தான். நீ தான் ரொம்ப லேட். இது வந்து சீக்கிரம். பார்க்கவே எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது. இதில் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஓகே, ரெடியா? இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். பெப்பர் எடுத்தால் கூட நல்லா தான் இருக்குது. பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும். பெப்பர் போட்டுமா? எடுக்கட்டுமா? ஓகே, இவங்க வந்து பெப்பர் கேட்ட காரணம் கொஞ்சம் பெப்பரையும் போடுவோம் லைட்டாக. அந்த கடைசி ஃபைனல் பஞ்சுக்காக. இது வந்து ஒரு கறி பெரட்டின மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் சாப்பாடுக்குமே தொட்டு சாப்பிட்லாம், வெறுமனையாகவே சாப்பிட்டுக்கலாம். ஓகே, டேஸ்ட்டாக இருக்கும். உனக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் தானே செஞ்சேன். மசாலா போய் பார்க்குறேன். நீ போய் பாரு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? ரெடி ஆகிடுச்சுன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டு போல. இல்லை என்னங்க இப்போ வண்டி ரிவர்ஸில் போயிட்டு இருக்கேன். என்ன ஃபஸ்ட் ஐட்டம்? ஓகே, ரெடியா? சாப்பிட்லாமா? காலையில் அரவு மிஷின் ஓடுதா? அதான் ரைஸ் மில் ஓடிக்கிட்டு இருக்கு. வாயில் துடைக்காதீங்க, அரவு மிஷின்லாம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் என்ன கண்ணு சுருக்கி பார்த்துட்டு இருக்கிறேன். எவனோ ஒரு காமெடி அப்படி தானே பார்த்துட்டு இருப்பேன். கண்ணை சுருக்கி அப்படி ஒரு சிரிப்பு. பேர் இல்லை, முத்தா. அப்புறம் ரெடி. ஹாப்பி 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 ஃபாதர்ஸ் டே 200. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டேல நீ சொல்லுவது பிரதர்ஸ் டேஸ்ல. பிரதர்ஸ் டேஸ்ல ஃபாதர்ஸ் டே
ஃபாதர்ஸ் டே அது என்ன 200 கேட்க முடியும். அவன் வந்து என்ன என்ன 200 என்னன்னா நான் வந்து ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறது 200 பேர் எனக்கு. வேறு எனக்கு அப்ப உனக்கு Father's Day தான். எனக்கு வந்து ஃபாதர்ஸ் டே 200 கொடுக்கடா ஏடா அப்படிங்கிறேன். ஃபாதர்ஸ் டே கூட முக்கியம் இல்லை, அந்த 200 தான் முக்கியம். ஓகே ரைட்டு, உனக்கு என்ன செலிப்ரேட் பண்ணிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எப்படி இருக்கு சுண்டல்? காலையில் நாம செஞ்ச தெரியுமா? இவன் ஒன்று ஷாக்கா வர பாரு. நான் தான் செஞ்சேன். நீ தான் செஞ்சியா? சரி, நான் சூத்துறது சொல்ல அவங்க இடிச்சாங்க. சரி ரைட்டு, நம்ம சாப்பிடுவோம். சூப்பர். அதெல்லாம் ஆனால் அந்த 200 தான் முக்கியம். இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலை இட்லி சோறு இட்லி போட்டு கறி குழம்பு அதெல்லாம் வந்து போட்டு வைத்தியாரிட்ட மாதிரி சாப்பிட முடியாது. அதெல்லாம் நீ வந்து வாய் போட்டு கொஞ்சமாக சாப்பிட்டேன். உணவு கொஞ்சம் 4 மணி நேரம் வந்து சிக்கன் மசாலா பிரியாணி ஏதாவது ஒன்று சாப்பிட்றத இப்போ கட் பண்ணி வைக்கிறோம். அது பட்டாணி சூப்பர், பட்டாணி சுண்டல் சூப்பர். இது சால்னாலாம் இந்த சால்னா ஊற்றி சூப்பு ஊற்றி முட்டை விட்டுருக்கோம். சாப்பிடாது அதுமாரி கூட செஞ்சிடலாம். ரோடு தண்ணி ஊற்றி முட்டை விட்டா அது சாப்பிடலாம். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேன்றனால உன்னை காமிச்சிட்டு இருக்கோம், அடுத்த நாள் காமிக்க மாட்டோம். சரிங்களா? சரி ரைட்டு, ஓகே. காலை குளிக்கவே இல்லை. ஆமாம், நாட்டில் போயிட்டு குளிச்சிடலாம். சுண்டலாம் ஓகே தான். லைட்டாக உப்பு சுருக்குன்னு இருக்க மாதிரி இருக்கா? எனக்கு தெரியல. நல்லா தான் இருக்கு. ஓகே தான். உன் ஃபாதர்ஸ் டேக்கு நீ என்ன உன் பையன்கிட்ட கேட்க போற? அவன்கிட்ட ஒரு 1000 ரூபா கேட்பேன். என் டாடி 200 கேட்குறாரு. என்கிட்ட ஏன் கேட்பேன்? அவன்கிட்ட கேளு. அவன்கிட்ட என்ன கேட்குறது, அவனுக்கு தெரியாது. அதனால் ஓட்ட ஒரு 1000 ரூபா கேட்டு போயிட்டு தான். ஓகேவா? இருந்தாலும் கேஷாக கொடுங்க. நோ எல்லாமே கேஷ் தான் வேணும். நோ கிஃப்ட்லாம் வேணும், வேஸ்ட்டு. ஓகேவா? கேஷ் மணி மணி அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சமானதை கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டா நானே வாங்கிடுவோம். எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன். உங்களுக்கு சுண்டல் நல்லா இருக்கு. கேட்டாலும் பரவாயில்ல, இது ஜிபே கூட போட்டு விட்ருவேன். கேஷ் எல்லாம் ஜிபே கூட போட்டுருவேன். ஓகே, இது மார்க்கெட் போகுது பார்ப்போம். ரெடி சச்சித் தைக்காரு போட்டு முடியலாம். வரலையா? நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க, நாங்கள் போயிட்டு வரோம். நாங்கள் பாய், போயிட்டு வரேன். ஆமாம், காய்கறி சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு தான் வருவோம் நான். இல்லை, ஃபஸ்ட்டு நான் சிக்கனை வாங்கிட்டு வந்துடுறேன். காய்கறி டேடி வாங்க சொல்லிடுறேன். வெங்காயம்லாம் பெருசாக. சரி ஓகே, எல்லாம் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ பிங்கோ வந்து ஓரமாக பார்க் பண்ணிட்டு மார்க்கெட் போகிறோம். அவங்க அங்கேயே இருக்காங்க, நம்ம போய் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடுவோம். வந்து விட்டார் ஐயா, வந்து விட்டார். கறி வாங்கியாச்சு. டேடி தான் இது வாங்கிட்டு இருக்காரு. அது பேர் என்ன? காய் வாங்கிட்டு இருக்காரு. ஓகே, பின்னாடி வைக்கிறீங்களா கீழே? முட்டை கடையில வாங்குனீங்க? ஏன் அந்த முட்டை கடை? முட்டைக்கல்லே இப்போ 1 கிலோவுக்கு 4 முட்டை இல்லையா? விலை ஏறிடுச்சான். 1 கிலோவுக்கு 2 முட்டை தானே. எங்க உங்க அப்பா? டேடி எங்கே இருக்காரு? டேடி வந்து இங்கே இல்லை, அவரோட கடைக்கு போயிருப்பாரா? கூறு கட்டிக்கிற கடைக்கு போயிருப்பாரு. அந்த கூறு கட்டவர் வந்து கூறு கட்டிக்கிற கடைக்கு போயிருப்பாரு. கூறு கட்டவரா? வாங்கிட்டு வரணும். வந்து பார்த்தோம். இதா பாரு, எங்கே நிற்கிறாரு? நிற்கிறாரா? ஆமாம், போயிடுமா? இல்லை, அவரையும் கூட்டு போயிடுமா? முடிஞ்சில்ல? ஆமாம், சரி, நான் அவரையும் கூட்டு போயிடுவோம். அதுதான் காய்கறி ஒரே கடையில் டக்குன்னு வாங்கினீங்கன்னா போயிடலாம். வெயில் கரெக்டாக அடிக்கிற இடத்த வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களே. நம்ம கறி வாங்கினதுக்கப்புறம் டேடி வந்து காய் வாங்கிட்டு இருக்காரு. காய் வாங்கிட்டு எப்படி வர பாருங்க, சில்லுன்னு வந்துட்டு இருக்காரு. அவர் நடைய பார்த்தாலே உங்களுக்கு எப்படி தெரியும்னா, டே ஃபாதர்ஸ் டே அதுமா கஷ்டப்படுறீங்களா ரொம்ப? ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆச்சா, கஷ்டப்பட வேண்டியதான். சரி வா. எடுத்து வைங்க, பார்த்து பத்திரமா வைங்க. அங்கே கறி வேற இருக்கு. கறி
ரெடி கறி இருக்கு உடச்சிடாத. துளசி ரைஸ் வாங்குனீங்க? ரெடி அரிசி வாங்கினியா? அரிசி அரிசி ஆகலையா? சரி கூட நான் வாங்கிட்டு வரேன். சரி ஏத்தாளக்கல்ல வாங்கிக்கலாம். ஓகே நாகப்பழம் ரோட்டில் பார்த்தாச்சு. நாகப்பழம் வாங்க வேண்டியதான். கிலோ எவ்வளோண்ணா? அரை கிலோ 100 ரூபாண்ணா. அரை கிலோ 50 ரூபாயா? அரை கிலோ எவ்வளோ? 1/4 கிலோ 50 ரூபா. 1/4 கிலோ 50 ரூபாயா? அரை கிலோ 200 ரூபா. வீடியோ எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். அங்கே வாங்க வாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் தயிர் அரிசி தூளி செவ்வரிசி தண்ணி பாட்டில் அரிசி கறி இதுதான் வாங்கிட்டு வந்த ஜாமான். மொத்த ஜாமான் 25 செகண்டில் சொல்லிட்டு போ. முழுக்காவா பாட்டிங்க மக்களே? முழுக்கா மாந்தாச்சு மக்களே. டேடி வந்து இதுதான் வேலை. அதுவும் ஃப்ரிட்ஜை வந்து புல் பண்ணுறதும், இவர் வேலை வந்து ஃப்ரிட்ஜை லோட் பண்ணுறது. எங்கள் அம்மா வேலை வந்து ஃப்ரிட்ஜை அன்லோட் பண்ணுறது. போயிட்டு வந்துட்டிங்களா ஜம்முன்னு? இப்போ முழிக்கிறீங்க திருன்னு. என்னடா முழிக்கிற? தங்க பிள்ளையா இது? செல்ல பிள்ளையா இது? தங்க பிள்ளையா இது? டுமில் டுமில் டுமில். எப்படிலாம் வித்த காட்ட வேண்டியதாக இருக்கணும் சிரிக்க வைக்கிறதுக்கு. பாய் சொல்லு பாய் சொல்லு. டிங்கடிக்கா 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 டிங்கடிக்கா. என்னப்பா இவ்வளோ ஆர்வம் ஆயிட்டாரு? எங்கே போகிறோம் இப்போ நம்ம? குளிக்க போகிறோம். சொல்லுங்க. குளிக்க போகிறோம். நாங்கள் குளிக்க போகிறோம். யார் இவங்க குளிப்பாட்ட போகிறா? உங்கள் அப்பா. உங்கள் அப்பா யாரு? அவங்க அப்பா. அவங்க அப்பா யாரு? அவர் தான் தூக்கி வச்சிருக்காரு. அப்படி எப்பலாமாப்பா? விளம்பரத்துக்காக என்னென்னலாம் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை இது வரைக்கும் நான் டெய்லி குளிப்பாட்டுறேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்ததில்லை. டெய்லியும் குளிப்பாட்டிருக்கியா? ஆமாம். உங்கள் ஊரில் இருக்க வரைக்கும் நீங்கள் குளிப்பாட்டிருப்பீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் தான் குளிப்பாட்டுறேன். நான் வந்து வீடியோ எடுத்ததில்லை. இன்னைக்கு வந்து வேறு முதல் முறையாக குளிப்பாட்டுமா? ஒழுங்கா உட்காரா. ஆமாம். ஓகே டன். அவ்வளோதான். ஜட்டியோட குளிப்பாட்டுறேன். ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ வீடியோ வந்து காப்பி ரைஸ் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. அதனால தான் கூட ஒரு வெதுவெதுப்பாக இருக்கும். என்னன்னா குளிப்பாட்டும் போது ஒரு கத்த மாட்டான். மூஞ்சிக்கு சோப்பு மட்டும் தான் அதை கதறுவான். பாப்பா என்ன பண்ணுறாரு? ஏங்க நம்ம டெய்லி குளிப்பாட்டோம்? என்ன அவசியம்? குழந்தைங்க ஏன் டெய்லி குளிப்பாட்டோம்? அவனுக்கு வேர்க்கும்ல நம்மள மாதிரி. பால் வாடெல்லாம் அடிக்கும் அவன் மேலே. பால் கக்கறான். உச்சா போகிறான். அதனால கிருமி தொற்று ஏற்படுத்துகிற வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதனால தான் நம்ம டெய்லி குளிப்பாட்டணும். தவிர மற்றபடி இவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, சில பேர்லாம் படுக்க போட்டு பால் எடுக்கிறது, மூக்கு எடுத்து விடுறது, அந்த வேலையெல்லாம். மூக்கெல்லாம் நான் எப்பயுமே அவனை இருக்கேன். ஆனால் எல்லாரும் ஒருத்தவங்க பிடிங்கி அவன் மூக்கே நசுக்கி காயமே பண்ணிட்டேன். அதெல்லாம் பண்ணவே கூடாது சரிங்களா? குழந்தைங்களோட தோல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். தண்ணியே வந்து கொதிக்க கொதிக்க சுடலாம் இருக்கக்கூடாது. வெதுன்னு கை பொறுக்கிறத விட கம்மியாக இருக்கணும் சூடு. சரியாப்பா? நிறைய பேர் இதை சொன்னால் நாங்கள் என்ன பிள்ளைய வளர்க்கலையான்னு வேற கேட்பாங்க. அதனால நம்ம பிள்ளைய நம்மளே யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளே குளிப்பாட்டி வச்சுக்கணும். எங்கள் அப்பாலாம் டென்ஷன் ஆகிடுவார். பையனுக்கு தண்ணி தொட்டு பார்த்துட்டு இன்னும் கம்மி பண்ண சூடு. அதே மாதிரி நீயும் பண்ணுவேன். ரொம்ப சூடாக ஊற்றினா என்ன ஆகும்? அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சூடாக தண்ணி ஊற்றினா அதில் அந்த சொகத்திலே தூங்கிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அது தப்பு. குழந்தைங்க கத்தி அந்த டயர்டில் தூங்கிடுங்க. போட்டு அடித்து ஊற்றுவாங்க, தலைகீழ நிறுத்துவாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து நம்மள மாதிரிலாம் ரொம்ப வேர்க்காது. எல்லாம் திட்டுவீங்க, என்ன இப்படி குளிப்பாட்டுறீங்க? அவனுக்கு என்ன ரொம்ப வேர்க்கிறதுலாம் இல்லை. நம்மள மாதிரி என்ன வேலைக்கா போகிறான் இல்லை உழைக்கிறானா, அவன் பாட்டுக்கு இருக்கான். அதனால இவ்வளோவே அவனுக்கு குளிக்க வச்சா போதும். சும்மா போட்டு அடிச்சு துவைச்சி ஓடி விளையாடுற குழந்தை நல்ல குடின்னு ஓடுறான், ஒடியாரான், விறுவிறுக்க வரான்னா அவனை போட்டு நல்லா தண்ணியில வச்சு குளிக்க வைக்கலாம். இவனை அப்படி குளிக்க வைக்கணுன்ற அவசியமே இல்லை. அழுக்கு சேர இடத்துல மட்டும் கொஞ்சம் தேய்க்கணும், அவ்வளவுதான்.
அப்புறம் இந்த அக்கில் போட்டுக்கலாம் சோப்பு. ஓகேங்களா? மூஞ்சிக்கு போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் கதறுவோம், அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்ன தங்கம், நீ மூஞ்சிக்கு போடும்போது கதறுவியா? அப்பாட்ட குளிக்கும்போது ஜாலியாக தானே தங்கம் இருக்கு? உங்கள் தாத்தா பாடி குளிப்பாட்டி வச்சதை விட நான் வந்து சூப்பராக இல்லை, எங்கள் அம்மாவும் உன்னை மாதிரி தான் குளிக்க வைப்பாங்க உடனே. ஏன்னா அங்கே எங்கள் அப்பா இருப்பார். ஜென்டிலாக குளிப்பாட்டணும் அவரை. ஓகேவா? என்ன தங்கம், அந்த கழுத்து இடுக்கில் மட்டும் கொஞ்சம் சோப் போட்டுருந்தேன். ஓகேங்களா? வந்து கழுத்து இல்லாதனால கழுத்து இடுக்கில் நம்ம சோப் போட்டுப்போம். குஞ்சாமணியில் நானே போட்டுக்கிறேன். சரிங்களா? அது வந்து காப்பி ஷேக் அடிச்சுன்னா அதனால் குஞ்சாமணியில் நான் நைஸாக போட்டுக்கிறோம். என்ன தங்கம், இஞ்சி எங்கப்பா, இஞ்சி போடுறோமா? இஞ்சி இதெல்லாம் போட்டோன்னா காப்பி ரைட்ஸில் போடுவாங்க. இதெல்லாம் போட மாட்டாங்க. ஒன்றும் தெரியல, எது காப்பி ரைட் ஷேக் அடிக்கனே தெரியல அம்மாவுக்கு. அம்மாவுக்கு கொஞ்சம் காமிச்சாதான் காப்பி ரைட் ஷேக் அடிப்பாங்க. என்னங்க, ஓகேவா? குளிக்கலாமா? 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 என் பிள்ளைக்கு நானே ஊற்றுறேன் தண்ணி. சரிங்களா? பாட்டியை கூப்பிடல, ஆயாவை கூப்பிடல, இருக்குது ஊரில் பெரிய ஆயாவெல்லாம் கூப்பிடுவாங்க குளிப்பாட்டுக்கு. ஆமாம், எங்கள் ஆயாலாம் கூப்பிடுவாங்க. எங்கள் ஆயா தலைகீழ நிறுத்துவாங்க குழந்தைய. அப்புறம் இப்படி வாயில் பிடிச்சி இப்படி தூக்குவாங்க. அதுங்க கதறு 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 கதறுன்னு கதறுங்க. எங்களெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் ஆயாவெல்லாம் குளிக்க ஊற்ற விடலையாம். திட்டுவாங்க, ஊருக்குவே நான் குளிக்க ஊற்றுறேன், உன் பிள்ளைக்கு ஊற்றுனா என்ன அப்படின்னு. அவங்களாம் ரொம்ப பின்பக்கம் போட்டாச்சு, முன்பக்கம் சோப் போட்டாச்சு, ஒரு மூஞ்சிக்கு மட்டும் தான் சோப் போடணும். ஓகேங்களா? தண்ணி பிடிச்சிக்கலாமா? பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணுறேங்க. இப்போ ஐயா இது வந்து தண்ணி போகிறதா வேடிக்கை பார்த்து அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க. சரியா? இது குளிக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவன் மூஞ்சில தெரிக்குது. ஐயோ, மூஞ்சில தெரிக்குது. மூஞ்சிக்கு சோப் போடுங்க. ஐயோ, பத்து கிச்சி போ. மூஞ்சில சோப் போட்டுமா? சரி, ஓகே. இப்போ போடுறோம் பாருங்க. உட்காந்துக்கலாம். நான் பிடிச்சிட்டு, ஏன்னா நானும் குளிக்க போகிற ஆள் தான். ஸோ அதனால் வந்து ஏன்னா இவன் மேலே தான் நினச்சிட்டு குளிக்க வைக்கிறான்னு நினைக்காதீங்க. நானுமே குளிக்க போகிற ஆள் தான். முடிய ஈரம் பண்ணக்கூடாது. உன் வாட்டத்துக்கு உட்கார வச்சுக்கப்பா. என் வாட்டத்தை உட்கார வச்சுருக்கேன் நான். ஏன்பா என் வாட்டத்தை அழகாக உட்கார வச்சுருக்கேன். என்ன சொல்கிறேன் அம்மா? அவனை நீ பார்க்கணும். அப்படியா? சரிப்பா. நீ உடனே வீடியோக்காக அவனை இப்படி திருப்பி உட்கார வச்சு விடு. சரி, ரைட்டுப்பா. உட்காந்து இங்கே பாருங்க, இப்படி இங்கே பாருங்க. ஐயோ, அவ்வளோதான். நான் அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஐயோ ஐயோ, கரெக்டாக போடுங்க. ஏன் தலைக்கெல்லாம் போடுறீங்க? ஃப்ளாஷ் ஆன் ஆயிடுச்சு. கண்ணுக்கு ஃபஸ்ட்டு. நாங்களாம் புள்ளியே குளிப்பாட்ட மாதிரி தான் பேசுவாங்க. ஐயோ, நான் திணறான் பாருங்க. கண்ணுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், குளிக்க வச்சாச்சு. உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. குளிக்க வேண்டியதான், குளிச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகே, ரைட்டு. ரெடி? என்ன சாப்பிட்றீங்க? கோழி சாப்பிட்றேன். கடலே இருந்து ஐயோ, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. வாய் பாரு, வாயத்தோட பாம்பு நாக்க சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே டாட். என்ன லஞ்சு பண்ணியிருக்கீங்க? சட்டியில் பாருங்க. சட்டியில் பாருங்களா? அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வாய் என்ன பண்ணுறது? சாப்பாடு பார்த்து. பிரியாணி. என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. ஓகே, அதுக்கு சைட் டிஷ் என்ன? கிரேவி. என்ன கிரேவி? சிக்கன் கிரேவி. அது கூடவே வேறு என்ன வச்சுருக்கீங்க?